ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி 13/7/2025 முதல் 28/11/2025 வரை அனுக்கிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீசனுடைய வக்ரன் ஆரம்பமாகிறது. பாவக்கிரகம் வக்ரம் ஆகும்போது பாதகம் கண்டிப்பாக இருக்காது. இது லாஜிக்கு, இது ஜோதிடத்துறையினுடைய விதி. மேசராசிக்கு இப்போது இந்த சனியினுடைய வக்ரம் என்ன செய்யும்? சாதனைக்கும் சமத்துவத்துக்கும் ஏளனம், எதிர்ப்பு, வம்பு, வழக்கு, தீப்பிளம்பு, கோபம், வேகம், தாகம் எல்லாத்தையும் கடந்த நிலை மேசராசிக்கு. அப்ப மேசராசிக்கு கண்டிப்பாக இந்த வக்ரம் ஒரு நன்மையான பாதையை நோக்கி பயணிக்கும். ஏன்னா உங்களுக்கு இயல்புக்கு மாறான மேசம்ங்கிறது அதிபதி செவ்வாய், வக்ரத்துக்கு அதிபதி சனி. அப்ப ரெண்டுக்கு மேசம் இயல்பான நிலையை மாறி வருவதனால், இந்த மாறி வரும்பொழுது உங்களுடைய தசா புத்தி, உங்க லக்னம், உங்க ராசி அதிபதி, லக்னாதிபதி, ராசி அதிபதி, அட்டமாதிபதி, ஆயுள் அதிபதி 2/7க்கு உரியவன் நவாம்ச கட்டத்திலையும் ராசி கட்டத்திலையும் நீங்க பாத்துக்கோங்க. நவாம்ச ராசி கட்டத்துல பாத்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ரியல் எஸ்டேட்னாலும் சரி, இராணுவம்னாலும் சரி, இராணுவ பிரிவுனாலும் சரி, வேலை வாய்ப்புனாலும் சரி, உள்ளூர் வெளியூர், பொறியியல் வல்லுநர், கெமிக்கல், எலக்ட்ரிக்கல், மெடிக்கல் ஏஜென்சி, பொறியியல் துறை, துப்புரவுத்துறை, கழிப்பிடம், யோசித்து சொல்ல வேண்டிய கூச்சப்படும் தொழில். கட்டண கழிப்பிடம் மட்டுமில்லை, யோசித்து சொல்லக்கூடிய கூச்சப்படம் செய்யக்கூடிய தொழில்கள், இதெல்லாம் சனியினுடைய தாக்கம். அப்போ ஒரிஜினாலிட்டி இருக்கும்போது நன்மையா வரும்போது அதனுடைய மாற்றங்கள் மாறும். அப்போ கண்டிப்பாக பகை பெற்ற மேஷத்துக்கு, பகை பெற்ற அதிபதிக்கு இவர் ஒரு இந்த 138 நாள் 13/7/2025 28/11 வரையும் 138 நாள்ல இவர் கண்டிப்பாக மேசராசிக்கு 7 நடக்குது. 7 நடந்தாலும் முதல் சுற்றா 2வது சுற்றா பார்த்து கொண்டு அதுக்கு தகுந்தாற் போல நீங்க எடுத்துக்கொண்டால் எடுத்த காரியம் சீரும் சிறப்புமாக வெற்றி பெறாவிட்டாலும் தடை ஏற்படாது. தேர்ச்சி அடையாவிட்டாலும் ஜஸ்ட் பாஸ் மார்க்குங்கிறத வாங்கி விடணும்னு சொல்றோம் பார்த்தீங்களா, ஒரு மாணவனுடைய வாழ்க்கையில அந்த மாதிரிதான். தோல்வி இருக்காது, பட் ஹை லெவல் இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது நிச்சயமாக இந்த வக்கரத்தினுடைய தன்மை கண்டிப்பாக குறையும். உங்க தசாபத்தியை பார்த்துக்கங்க. மேசராசிக்கு ராசிநாதன் 4/5 இருக்காரு, செவ்வாய் கேதுவோடு சேர்ந்திருக்காரு. குழந்தைகள் படிப்பு, பூர்வ புண்ணியம், குலதெய்வ வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு, இதை கவனமா பார்த்துக்கங்க. அடுத்து ராசிக்கு 3ல புதன், ராசிக்கு 3ல புதன் இருக்காரு. 3க்கு 6க்குரிய ஆட்சி பெற்று பலம் பெற்றிருக்காரு. அப்ப ஆட்சி பெற்று பலம் பெற்றிருக்காரு. நிச்சயமாக ஒரு நல்ல வாக்கு பலத்தை கொடுப்பாரு, அதுல மாற்று வாக்கு பலத்தை கொடுப்பாரு. அது மட்டுமல்ல, ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் கேதோடு சேர்ந்து, கேது குஜன் சேர்க்கை சிறப்பான சேர்க்கை இருந்தாலும் மிக எச்சரிக்கையாக போக்குவரத்துல கவனத்துல, பகல்ல போக்குவரத்து, விபத்துக்கள், வழக்குகள் எல்லாத்துலயும் எச்சரிக்கையாக, ஒரு சிறு காயமாவது படாமல் இருக்காது அந்த செவ்வாய் கேது சேரும்போது. இதையெல்லாம் பார்த்து வந்தா கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் நிச்சயமாக 138 நாளைக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதை செய்யும், தீமையை குறைக்கும். தீமையை கொடுக்காதுன்னு சொல்லக்கூடாது, தீமையை குறைக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். முருகப்பெருமான் வழிபாடு, 6 படை வழிபாடு, குறிப்பாக திருப்பரங்குன்றம், திருப்பூர், திருச்செந்தூர், அந்த 3 வழிபாடு இல்லைன்னா எண்கண் 8 குடி சிக்கல், அந்த 3 வழிபாடு. திருச்செங்காட்டாம்புலியூர், கண்டிப்பாக திரு காணாட்டாம்புலியூர், திரு ஓமாப்புலியூர், திரு பற்றாப்புலியூர், இந்த மாதிரி 5 புலியூர் இருக்குது. அங்கே உள்ள இறைவனை வழிபடும் போது நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அந்த அக்னி ஸ்தலமாகிய திருவண்ணாமலை கிட்டத்தட்ட ஒரு 48 செவ்வாய்க்கிழமை போங்க. 48 செவ்வாய்க்கிழமை போனா கண்டிப்பாக ஒரு ஏதாவது ஒரு எண்ணத்தோட போங்க. மலையும் பூமியுமாக இருக்கிறது அண்ணாமலை, அக்னி தலமா இருக்கிறது அக்னி, உங்களுடைய ராசி அக்னி ராசியா இருக்கிறதும் செவ்வாய். அதனால மிக சிறப்பாக அமையும் என்பதுல மாற்று கருத்து அல்ல.